ஸோ உங்கள்கிட்ட யாராச்சும் இந்த போர்டை காமிச்சு வாங்க ஸ்கேட் போர்ட் கற்று தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டியது அவங்களே இல்லை உங்களை. ஏன்னா ஸ்கேட் போர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபேப்ஸ் யூடியூப் சேனல். And today you are going to see what are the types of skateboard and what are the parts in the skateboard. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு காமிச்ச போர்டு நேம் வந்து வேவ் போர்ட் அண்ட் இது வந்து ஸ்கேட் போர்ட். அண்ட் ஸ்கேட் போர்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ப்ளைவுட்டில் இருக்கும், அது வந்து லாங் போர்டுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ப்ளைவுட் இருக்கும், அது வந்து க்ரூசர் போர்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட் போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் வேவ் போர்ட் இஸ் ஆல்சோ known as a type of skateboard, but it's not work like how a skateboard is working, long board is working and cruiser board is working, because ஒரு இந்த 3 டைப்ஸ் ஆஃப் போர்டில் ஒரு பாடி பேலன்ஸ் இருக்குது, ஒரு பாடி மூமெண்ட் இருக்குது. வேவ் போர்டில் என்டையர் பாடி பேலன்ஸும் என்டையர் லெக் பிளேஸ்மெண்ட்டும் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் வேவ் போர்டில் பாடி மூமெண்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல அப்படின்னா ஒரு இருசக்கர சைக்கிள், அதாவது 2 வீலர் சைக்கிள் அப்படின்னு ஒன்று கான்செப்டில் வந்து நீங்கள் ஓட்ட ஆரம்பிப்பீங்க, கற்றுப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த வேவ் போர்டும். உங்களுக்கு ஸ்கேட் போர்டே ஓட்ட தரலனாலும் நீங்கள் வேவ் போர்டு ஈஸியாக ஓட்டிடலாம். ஏன்னா அதில் இருக்க பாடி பேலன்ஸ் வேறு அண்ட் அதில் இருக்க மூமெண்ட் வேறு. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இட்ஸ் டன். ஸோ இந்த ஸ்கேட் போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே கிட்ட வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கிட்ட வாங்க. கமான். வாட் மேக்ஸ் எ கம்ப்ளீட் ஸ்கேட் போர்ட் அப்படின்றத தான் வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த மேலே கருப்பு கலரில் இருக்குல்ல, இது வந்து கிரிப் டேப்புன்னு சொல்லுவோம். அந்த கிரிப் டேப்பை தாங்கிட்டு இருக்க ப்ளைவுட், அதாவது இதில் வந்து 8 நம்பர் ஆஃப் ப்ளைவுட் இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்லிம்மான ப்ளைவுட் வந்து 8 நம்பரில் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கனெக்டர் ப்ளைவுடை வந்து நம்ம டெக்குன்னு சொல்லுவோம். DECK, டெக், ஸ்கேட் போர்ட் டெக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 சில்வர் கலரில் இருக்குல்ல, ஸோ இது வந்து ட்ரக்குன்னு சொல்லுவோம். அதாவது TRUCK, ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரக்கை தாங்கி நிற்கிறது வந்து ஸ்க்ரூ இருக்குது, இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இந்த வீலுக்குள்ளே பிளாக் கலரில் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பால் பேரிங் சொல்லுவோம். அண்ட் இந்த 4த்தையுமே வந்து வீலுன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் மேக்ஸ் எ கம்ப்ளீட் ஸ்கேட் போர்ட். ஸோ இந்த ஸ்கேட் போர்ட் நம்ம வாங்கும் போது தனித்தனியாக வாங்கலாம். அது தனித்தனி நல்ல ப்ராடக்டாக வாங்கி ஒரு கம்ப்ளீட் ஸ்கேட் போர்டை அசம்பிள் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு சில கம்பெனி வந்து கம்ப்ளீட் ஸ்கேட் போர்டை கொடுக்குறாங்க. அதையும் நம்ம வாங்கி நம்ம ஸ்கேட்டிங் ஜேர்னியை வந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்கேட் போர்டை பற்றி எதுக்கு நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கினா யூசர் மேனுவல் படிப்போம்ல. ஸோ அதனுடைய ஒரு வீடியோ வெர்ஷன் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க. அண்ட் பேசிக்கலி இப்போ நம்ம ஒரு நியூ ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம லேட்டர் டேஸில் வந்து நம்மளே அதை வந்து சரி பண்ணுறதையும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே இன் திஸ் வீடியோ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், என்ன இவன் 30 கொஸ்டின் சொல்லிட்டு போனான், அந்த 30 கொஸ்டினும் எப்படி இருக்க போகுது, அந்த 30 கொஸ்டினும் வீடியோவில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அந்த 30 கொஸ்டினும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம், எப்படி இந்த கிவ் அவே வின் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக யோசிக்கலாம். அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட நான் சில விஷயத்தை வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ எஸ், இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நீங்கள் அந்த 30 கொஸ்டின்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்ற ப்ராசஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பேசிக்லி நான் போடுற எல்லா வீடியோஸ்லுமே அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவில் வந்து G1 அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் இருந்துச்சுன்னா அது வந்து கிவ் அவேக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்துட்டு இருக்க வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட போகிறேன், அந்த வீடியோவோட டைட்டில் வந்து லேர்ன் ஹவு டு பேலன்ஸ் ஆன் ஸ்கேட் போர்டிங் G1 ஃபேப்ஸ். ஸோ இது போல் இருந்துச்சுன்னா அது வந்து கிவ் அவேக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்துட்டு இருக்க வீடியோ. அண்ட் இது இன்னும் நான் வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப ஒரு டஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர்லாம் கிடையாது, கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால. அண்ட் இதை நீங்கள் மெயின்லி இப்போ நிறைய ஏஐ டூல் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே ஏஐ வச்சு பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வந்து ஏஐ வச்சு பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸை இன்னும் சிம்பிளிஃபைஸ் பண்ணுறதுக்காக இப்போ வீடியோக்கு நடுவில் நான் வந்து G1 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்துட்டு இருக்க செக்மெண்ட்டை பேச ஆரம்பிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சாம்பிள் இப்போ நான் பண்ணி காட்டுறேன். G1 ஸ்டார்ட். ஸோ நிறைய பேருக்கு ஸ்கேட் போர்டு ஓட்டணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஸ்கேட் போர்டு எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும்னு தெரியல. பொதுவாக ஸ்கேட் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீல்ஸ், ட்ராக்ஸ் அண்ட் டெக்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கேட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இந்த வேவ் போர்டு வந்து ஓட்டிட்டு அதை வந்து ஸ்கேட் போர்டிங் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. வேவ் போர்டில் நம்ம பண்ணுற பேலன்ஸ்க்கும் ஸ்கேட் போர்டில் நம்ம பண்ணுற பேலன்ஸ்க்கும்
நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. G1 ஸ்டாப். ஸோ இப்படி சொன்னோடனே இந்த என்டையர் செக்மெண்ட்டில் தான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இப்போ அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த 8 லேயர் ஆஃப் பிளைவுட் இன் ஸ்கேட் போர்டு இஸ் கால்ட் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு அது ஆன்சர் தெரிஞ்சிடும், ஸ்கேட் போர்டிங் டெக். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஆன்சராக பண்ணணும். அண்ட் இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ G1 ஸ்டார்ட் அங்கே ஒரு கதையை பேசிவிடுவேன். இப்போ G1 எண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டினில் வந்து 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து 8 கால் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க போதில் யார் வேணால் ஆன்சர் பண்ணலாம். யார் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்களோ அவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஐ ஹோப் உங்கள் டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இனி வர வீடியோஸை வந்து நான் சொன்ன அந்த வீடியோ டைட்டிலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே நான் இந்த G1 ஸ்டார்ட் G1 எண்ட் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் சொல்கிறேன்னா நல்லா நோட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்குள்ளே தான் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கிவ் அவே பீரியட் முடியும் போது அந்த ஃபைனல் கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மை வந்து நான் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த ஃபார்ம் லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேட் போர்டை நீங்களும் வின் பண்ணலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் ஃபேப்ஸ் யூடியூப் சேனல் and also subscribe with this channel to get a more updates on skateboarding tips and tricks in Tamil. And அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களாலையும் சீக்கிரம் ஸ்கேட் போர்டில் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும்ன்றதை வந்து நான் கேரண்டி பண்ணுறேன். ஏன்னா நானும் வந்து நிறைய வீடியோ பார்த்து ஸ்கேட் போர்டிங்கே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக நிறைய இடத்துல பேசலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் திஸ் இஸ் யுவர் Fabian signing off from Fabs YouTube channel.